ஹே காய்ஸ், இந்த மாதிரி ஐஃபோன் காலர் ஐடி இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறதுக்கு நீங்கள் பல வழிகள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எதுவுமே இருக்கா வழியா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் ஒரு 3 நோட் கொடுத்துருக்கேன். அந்த 3 நோட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த இமேஜாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் காலர் ஐடியில் வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். There's so many things that I keep in my mind. Like a ஸோ இப்போ காலர் ஐடி இமேஜ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது காலர் ஐடி பிடிச்ச இமேஜ் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த எடிட் இருக்குங்களே, இந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராப் செக்ஷன் நம்ம போயிடணும். கிராப் செக்ஷன் போயிட்டு இங்கே மேலே வந்து பாக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பாக்ஸ். ஸோ இப்போ அதே வச்சுட்டு வந்துடுறேன். 2:3 வச்சுட்டு டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து காலர் ஐடி வைக்கலாம். இப்போ நான் என்னோடய பிரதர் கான்டாக்டில் தான் நான் வைக்கிறேன். ஸோ எடிட் போயிட்டு அதே மாதிரி தான் நம்ம நார்மலாக வந்து இமேஜ் வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டு அந்த கிராப் இமேஜ் மட்டும் நம்ம அது மாதிரி செட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோட்டோ தான், அவ்வளோதான். வச்சுட்டு டன் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம காலர் ஐடி இமேஜ் வந்து வச்சாச்சு, ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஆனில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் காலர் ஐடி இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? நம்ம டிஸ்பிளே வந்து ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து தெரியும். இப்போ நான் வந்து என் பிரதர் ஃபோன்லேருந்து நான் வந்து கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு காலர் ஐடி இமேஜ் வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொரு பஞ்சாயத்து நார்மலாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஐஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் வந்து காலர் ஐடி இமேஜ் வைக்க முடியும், மற்ற இமேஜ்லாம் வந்து வைக்க முடியாது. இல்லைனா வந்து ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த காலர் ஐடி இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து என் தம்பி இதுதான் Realme 5i அந்த பொட்டி தான் வந்து பின்னாடி இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து போர்ட்ரேட்டில் எடுக்கணும், ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறேன். நான் ஃபோட்டோ எடுத்துகிறேன். இப்போ வந்து இதில் நான் வந்து இதிலேருந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய பிரதர் ஃபோன்லேருந்து எடுத்த ஃபோட்டோ வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச இமேஜை நார்மலாக பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ நான் அனுப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்க்ரீனில் அதே மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக கேலரி போய் ஸோ இந்த இமேஜ் நம்ம செட் பண்ணிவிட்டு எந்த விதமான ஃபோட்டோஸ்க்குமே நம்ம வந்து அந்த கிராப் செக்ஷனில் போயிட்டு இதுதான் மெயினான ஒரு திங்க்கு. கிராப் செக்ஷனில் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்குங்களே, அந்த பாக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை வந்து நம்ம 2:3 ஃபஸ்ட்டு சொன்னல 2:3 அதில் நம்ம வச்சுட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இப்போ அதே மாதிரி நம்ம போய்ட்டு அந்த கான்டாக்டை நம்ம மாற்றுவோம். இப்போ இதை வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து நீங்கள் எதுவுமே நவுத்தாதீங்க. ஸோ இதுலேயே இருக்கட்டும், நார்மலாக அந்த சர்க்கிள் வருது இல்லை, அதிலே இருந்துட்டு நீங்கள் சூஸ் கொடுத்து நீங்கள் வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இது நார்மலாக வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாக தான் இந்த மேலே மட்டும். ஐஃபோனில் உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராப்ளம் சொல்லிங்க எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நம்ம எந்த ஃபோனில் வேணாலும் நம்ம எந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் குவாலிட்டி நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எந்த ஃபோனில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அந்த கிராப் செக்ஷனில் மட்டும் அந்த 2:3 வந்து வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் கிடைக்கும், ஓகேவா? ஓகே காய்ஸ், இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறது என்னென்னா, அந்த கிராப் செக்ஷன் மட்டும்தான் 2:3 அதில் மட்டும் அந்த ஃப்ரேமில் மட்டும் நீங்கள் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உடனுக்குடன் நீங்கள் கிடைக்கிறதுக்கு எப்போயுமே நம்ம சேனலில் வந்து இணைந்திருங்க, RK iTech, ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்ததான் நம்ம வந்து இந்த கராஜ்பேண்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம ஐஃபோனில் வந்து ரிங்டோன் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.